ஒரு நிமிஷம் கேளுங்க. விவேகானந்தர் அவரோட நண்பரோட வீட்டில் தங்கியிருந்தாராம் சிகாகோவில். அப்போது காலையில் மாட்டு தொழுவத்தை சுற்றி நடக்கிறதுக்காக போகிறப்ப ஒரு மாடு கட்ட விழுந்து இவங்களை நோக்கி வேகமாக ஓடி வந்திருக்கு. அந்த நண்பரோட மனைவி மயங்கி விழுந்துட்டாங்க. நண்பர் மனைவியை எழுப்ப முயற்சி பண்ணி முடியாமல் பதறி அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் போட்ட கூச்சலில் அப்புறம் மாட்டை பிடிச்சி நிறுத்திருக்காங்க. அப்போ நண்பர் திரும்பி விவேகானந்தர் கேட்டிருக்காரு, நீ மட்டும் அமைதியாக இருந்தே எப்படின்ட்டு, இந்த மாடும் பக்கத்தில் பேசாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ விவேகானந்தர் சொன்னாராம், இந்த விலங்குகளுக்கு ஒரு 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 தனித்துவம் உண்டு. சாந்தமாக அமைதியாக இருந்தேன்னா அது ஒன்றுமே பாதிக்காது. பதறவங்களை பார்த்துட்டு தான் அது திரும்பி ஓடும். நீ பதறி ஓடினா உன்னை பார்த்து வந்திருக்காது. இப்படி தான் அங்கே வாழ்க்கையில் பிரச்சனைகளும் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னாராம். பிரச்சனைகளா அப்படின்னோடனே, பிரச்சனைகளை நீ எதிர்கொண்டு நீ எப்படி அதை தீர்க்கணும்னு தீர்க்கமாக யோசித்து ஒரு முடிவெடுத்து பிரச்சனைகளை அணுகினேன்னா பிரச்சனைகள் தானாக விலகி ஓடிடும். இல்லை அதை துரத்திக்கிட்டே நீ போனேன்னா அதுவும் துரத்திக்கிட்டே வரும். நீ விலகி ஓட ஒன்று பார்த்துக்கிட்டே வரும். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு